விருதுநகர் புத்தக திருவிழா 2025 எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் கதையில் வாழ்கிறார்கள் என்கின்ற தலைப்பில் ஆற்றிய அற்புதமான உரையின் முழுமையான தொகுப்பினை இதோ உங்களுக்காக வழங்கி இருக்கின்றோம். கதையில் வாழ்கிறார்கள் அப்படின்னா யார் கதையில் வாழ்கிறார்கள், யார் கதைக்குள் இடமில்லாமல் இருக்கிறார்கள்? ஒரு ஊரில் பல்லாயிரம் பேர் வாழ்கிறார்கள். எல்லோருக்கும் வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்டிருக்கிறதா என்ன? உங்க வீதியில் இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது? அல்லது உங்கள் குடும்பத்தை சேர்ந்த உங்கள் தாத்தா, பாட்டி, பாட்டன், பூட்டன் யாருக்கு வரலாறு நூலாக எழுதப்பட்டிருக்கிறது? யாருக்கும் இல்லை. ஆயிரக்கணக்கான பேர் இந்த மண்ணில் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். அவரவர் சந்தோஷத்தை அவரவர் அனுபவித்து அவரவர் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்த்து இந்த மண்ணை விட்டு நீங்கி விடுகிறார்கள். எல்லோர் வாழ்க்கையும் எழுதப்படுவதில்லை. ஆனால் சிலர் கதைகளில் இடம்பெறுகிறார்கள், கவிதைகளில் இடம்பெறுகிறார்கள், இலக்கியத்தில் இடம்பெறுகிறார்கள், இலக்கியம் படைக்கிறார்கள். அதன் வழியாக வாழ்நாளெல்லாம் பேசப்படுகிறவர்களாக மாறுகிறாங்க. இந்த மண்ணில் அப்படி ஒரு கதை எழுதப்பட்டிருக்கிறது. அது இந்த மண்ணிலிருந்து தோன்றிய கதையாக இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கே சொந்தமான கதை. அந்த கதையை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அறிவார்கள். அந்த கதையை இன்று கேட்டாலும் அந்த கதை கேட்பவர்களுக்கு கண்ணீர் வரும். அந்த கதை ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக கொண்ட கதை. உங்களுக்கு தெரிந்த கதைதான். இங்க இருக்கக்கூடிய அர்ச்சுனாபுரம் என்ற ஊரில் இருந்த நல்லதங்கால் கதை என்ற ஒரு கதைதான் இந்த மண்ணிலிருந்து பிறந்த கதை. அந்த கதை தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியாவின் எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டாலும் அந்த மக்கள் அந்த கதையை கேட்டு கண்ணீர் விடுவார்கள். என்ன காரணம் தெரியுமா? அண்ணனுக்கும் தங்கைக்கும் இருக்கக்கூடிய பாசத்தை பற்றிய கதை. சினிமாவில் பழைய தலைமுறையை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். அண்ணன் தங்கை பாசம்னாலே பாசமலர் என்ற ஒரு திரைப்படம். அதில் நடித்த சிவாஜி கணேசன், சாவித்திரி அவர்கள் உருகி பாடுகிற அந்த பாடல், பார்வையற்ற நிலையில் அவர் நடிக்கக்கூடிய அந்த நடிப்பு மறக்கவே முடியாது. திரைப்படம் ஒரு பாசமலரை தந்திருக்கிறது என்றால் பல்மடங்கு அதை விட சிறப்பாக உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய நல்லதங்காளுடைய கதை இந்த மண்ணில் தான் உருவாகியிருக்கிறது. புகழேந்தி புலவர் என்பவரால் எழுதப்பட்ட பெரிய எழுத்து நல்லதங்கால் கதை என்ற புத்தகத்தை இங்கெல்லாம் முன்னாடி ₹1 விற்பார்கள். இப்ப கூட நீங்க இணையத்தில் இலவசமாகவே அதை படிக்கலாம். இந்த புகழேந்தி புலவரும் நலவெண்பா எழுதிய புகழேந்தி புலவர் சோழ மண்டலத்தில் வாழ்ந்தவரும் ஒருவர் அல்ல. ஆனால் நீங்க இன்னைக்கு இணையத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒருவர் தான். அந்த புகழேந்தி புலவர் தான் சிறைப்பட்ட காலத்தில் பெரிய எழுத்து புத்தகங்களை எழுதினார்னு போட்டிருப்பாங்க. வேறு வேறு காலத்தை சேர்ந்த ஒரே பெயரில் இருக்கக்கூடிய 2 புலவர்கள். ஒருவேளை பெரிய எழுத்து புத்தகங்களை எழுதுபவர்கள் எல்லாம் புகழேந்தி புலவர் பெயரால் எழுதினால் அங்கீகாரம் கிடைக்குமே என்று எல்லா பெரிய எழுத்து புத்தகங்களும் புகழேந்தி புலவர் பெயர்ல தான் இருக்கும். ஆனால் இது ஒரு உண்மை கதை, நடந்த கதை. நல்ல தம்பி நல்லதங்காள் என்ற இருவருடைய கதை. இந்த மண்ணில் ஒரு கதை வேரூன்றி வளருகிறது என்றால் அது உண்மையிலிருந்து தான் வளரும். அந்த உண்மை எங்கோ நடந்திருக்கும். எங்கே நடந்தது? அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய சகோதரி மீது மிகுந்த பாசம் கொண்டிருக்கிறார். சகோதரியை திருமணம் செய்து கொடுக்கிறார். எங்க திருமணம் செய்து கொடுக்கிறார்? இங்க இருக்கிற மானாமதுரைக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார். ரொம்ப பெரிய தூரம் இல்லை. இன்றைக்கு அல்ல, 2 தலைமுறைகளுக்கு முன்னால் தெரியும். இங்கே வசித்தவர்கள் அல்ல, எல்லா ஊர்லயுமே பெண் கொடுப்பதாக இருந்தால் கூப்பிடுகிற தூரத்தில் அந்த பெண்ணை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ராஜஸ்தானில் ஒரு பழமொழி இருக்கிறது, பெண் கண்ணீர் விட்டால் அவள் அழுக்குரல் கேட்கிற தொலைவில் தான் அவளை திருமணம் செய்து கொடுக்கணுமா. அப்பா பொண்ணு அழுதுட்டா உடனே போய் நின்றணுமா, அவ்வளவு தூரத்துக்குள்ளதான் கொடுப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த அர்ச்சனாபுரத்தை சேர்ந்த அவர் இங்க இருக்கிற மானாமதுரையில் இருக்கக்கூடிய காசி ராஜன் என்பவருக்கு அவளை நல்லதங்களை மணமுடித்து வைக்கிறார். சந்தோஷமான வாழ்க்கை. அவர்கள் என்னெல்லாம் சீர் கொடுத்தார்கள் என்பதை நீங்க அந்த புத்தகத்தில் படிச்சு பாருங்க. ஒரு பெண்ணை மணமுடித்து கொடுக்கும் போது அவளுக்கு சகோதரன் வீட்டு சீர் என்பது என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டது. அவ மலர்களை சூடுவது என்றால் அந்த மலர்களை சூடுவதற்கு மலர்களை கட்டி தருகிற பெண் உட்பட எல்லாரையும் சீரா அனுப்பியிருக்காங்க. அவ்வளவு சீரும் சிறப்புமாக தங்கை போய் வாழ்கிறாள். அவளுக்கு குழந்தைகள் பிறக்கிறார்கள், 7 பிள்ளைகள். அங்க ஒரு பஞ்சம் வருது, 12 வருட கொடும் பஞ்சம். இந்த தலைமுறைக்கு பஞ்சத்தினுடைய கதை தெரியாது, பஞ்சத்தில் இறந்தவர்கள் தெரியாது, பஞ்சம் என்றால் என்னன்னே தெரியாது. சொல்லப்போனா மிகுதியான உணவு, வீணடிக்கப்படக்கூடிய உணவு, தேவைக்கு மேல் அதிகமாக உண்ணுகிற பழக்கம் உள்ள ஒரு தலைமுறையை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம்.
ஆனால் 2 தலைமுறைக்கு முன்னால், 2 தலைமுறை கூட வேணாம், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் வீடுகளில் அவர்களுக்கு 3 வேளை உணவு இருக்குமானா இருக்காது. உழைப்பவர்கள் மாலையில் மிக தாமதமாக உழைத்து ஊதியம் பெற்று வந்து உணவு தயாரித்து நள்ளிரவில் உண்ணுகிற வீடுகள் எல்லாம் எனக்கு தெரியும். அதுவும் 10 வருடம் 12 வருடம் பஞ்சம் வந்தால் என்ன இருக்கும்னா ஒரு புல் பூண்டு இருக்காது, ஒரு ஆடு மாடுக்கு குடிநீர் இருக்காது, உணவு இருக்காது, பசுவெல்லாம் பசியில் அலறுகிற ஓசை கேட்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தங்கை அண்ணனை தேடி வர்றார். எல்லா உறவுகள் ஒருவருக்கு இருந்தாலும், எத்தனையோ உறவுகள் கொண்டாடப்பட்டாலும், சில உறவுகள் தொடர்ந்து தலைமுறை தாண்டி உணர்ச்சி பூர்வமாகவே தொடர்ந்துட்டே இருக்கு. அதில் ஒன்றுதான் அண்ணனுக்கும் தங்கைக்குமான உறவு. அண்ணனும் தங்கைக்குமான உறவு என்பது அவர்கள் ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறந்த 2 சகோதரர்களைப் போல அல்ல. தங்கையின் மீது அக்காவின் மீது கொண்டிருக்கக்கூடிய பாசம் வேறு என்றால் தங்கையின் மீது கொண்டிருக்கக்கூடிய பாசம் வேறு. குழந்தைகளை கூட்டிக் கொண்டு அதிலும் இப்படி ஒரு பட்டினி பசியோடு நடந்து வருகிற அந்த பெண்ணினுடைய உருவம் படித்தால் கண்ணில் தெரியுது. இன்றைக்கு எங்கேயாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க இருந்து அந்த முனைக்கு போறதுக்கு ஒரு ஆட்டோ இல்லாம யாரும் போக மாட்டாங்க. காய்கறி வாங்கிட்டு உங்க வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு யாருக்கும் நடந்து வருகிற உடல் வலிமை இல்லை. ஆனால் மானாமதுரையிலிருந்து அர்ச்சனாபுரத்தை நோக்கி பஞ்சத்தோடு 7 பிள்ளைகளை அழைத்து கொண்டு ஒரு பெண் நடையாக நடந்து வருகிறாள் என்றால் அந்த துயரம் கண்ணில் தெரியக்கூடிய, பார்த்தாலே கண்ணீர் வர வைக்கக்கூடியது. அவள் வருகிறாள், வருகிற நேரத்தில் அண்ணனை பார்க்கிறாள். அண்ணன் மகிழ்ச்சியாக வரவேற்கிறான். எல்லா வசதியும் செய்து தருகிறேன், நீ இங்கேயே இரு, சரியான பின்னாடி போகலாமா அப்படின்னு தங்க வைக்கிறான். ஆனால் அண்ணன் கொடுத்த வரவேற்பை அவனுடைய அண்ணி கொடுக்கவில்லை. அவளுக்கு பேரே பாருங்க வித்தியாசமா வச்சிருக்காங்க, மூலி அலங்காரி என்று. எங்க கிராமத்துல எல்லாம் இந்த பாவக்கூத்து நடத்துவர்கள் நல்லதங்கால் நடத்துவாங்க. நடத்தும் போது அந்த மூலி அலங்காரியை என்னெல்லாம் கொடுமை செய்தாள் என்றை சொல்லும் போதெல்லாம் அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அந்த மூலி அலங்காரியின் மீது கோபம் வரும். ஒருவேளை பாதி இவர்களும் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா ஒரு கதாபாத்திரமாக பார்க்கும்போது அந்த கதாபாத்திரம் நடந்து கொள்வதை கேட்கும் போது நமக்கு கோபம் வரும். அவள் அவமானப்படுத்துகிறாள், நல்லதங்காளை எல்லா வகையிலும் விரட்டுகிறாள், உணவளிக்க மறுக்கிறாள், அவள் பிள்ளைகளை ஏசுகிறாள். அண்ணனுக்கு தன்னால் ஒரு ஏமாற்றம் வந்துவிடக்கூடாதே, தன்னால் பிரிவு வந்துவிடக்கூடாதே, இத்தனை அவமானங்களை தாங்கிக் கொண்டு ஏன் வாழ வேண்டும் என்று முடிவு செய்து 7 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு போய் அவள் ஒரு கிணற்றில் தள்ளி தானும் இழந்த அந்த நல்லதங்காள் கிணறு என்பது இன்றைக்கும் இருக்கிறது. அப்ப நல்லதங்காள் நிஜமான பொண்ணா? எந்த கதவு இல்லத்தில் வாழ்ந்தாள், எப்போ வாழ்ந்தாள், ஏதாவது இருக்கா? இல்லை. ஆனால் 15ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இந்த கதை 500 வருடமாக நல்லதங்காளை கதையில் வாழ வைத்துக் கொண்டே இருக்கிறது. கதையில் நல்லதங்காள் வாழ்ந்துட்டே இருக்கிறார். நிஜத்தில் ஒருவருக்கு 50 வருஷம் 100 வருஷத்துல அவங்க காணாமல் போயிடுவாங்க. ஆனா 500 வருடமாக நல்லதங்காள் இருக்கிறார் என்றால் அது நல்லதங்காள் அல்ல. அதன் பின்னால் ஒரு அறம் சொல்லப்படுகிறது. அந்த அறம் என்ன அப்படின்னா, அவள் தன் குழந்தைகளை எல்லாம் கொல்வதற்கு தயாராக இருக்கிறாள். ஒரு பெண் வாழ்நாளில் எடுக்கவே எடுக்காத முடிவு ஏதேனும் ஒன்று இருக்கும் என்றால் அது தன் பிள்ளைகளை கொண்டு தான் சாவோம் என்பதை எடுக்கிற முடிவு தான். அப்படி எடுக்கவே மாட்டாங்க. என்ன நடந்தாலும் பிள்ளைகளை காப்பாற்றி விடலாம், தான் பிழைத்து விடலாம், அல்லாவிட்டால் தான் தன் வாழ்க்கையை பறிகொடுத்து பிள்ளைகளை வாழ வைக்கலாம் என்றுதான் நினைப்பார்கள். இவள் கிணற்றில் அந்த குழந்தைகளை போடுவார். அந்த நல்லதங்காள் கூத்து பார்த்த எனக்கு தெரியும். அந்த கிணற்றுக்குள்ளாடி அந்த பொம்மைகளை போடுகும் போது அந்த பொம்மலாட்டக்காரரே கண்ணீரோடு தான் சொல்லுவார். 3 குழந்தைகளை போட்டுட்டா, 4வது சின்ன சின்ன குழந்தைகள், 4வது 5வது குழந்தைகள் கேட்கும், நாங்கள் மட்டுமாவது இருந்து விடுகிறோம், பசிதானே அம்மா, இனிமேல் சாப்பாடு கேட்க மாட்டோம், கண்ணீர் விட மாட்டோம், யாரிடமும் கையேந்த மாட்டோம், ஒரு செடி கொடியை போல இந்த மண்ணில் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் இருந்துக்கிறோம், எங்களை விட்டுருமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த அம்மா சொல்லுவோம், அப்படியெல்லாம் இல்லை மக்களே, தாய் இறந்து விட்டால் தாய் இல்லாத பிள்ளைகள் என்னெல்லாம் பாடுபடுவாங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியும். அப்படி உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், மகிழ்ச்சியாக சாவோம் என்று எல்லோரையுமே அவன் பறி கொடுக்கிறான். அண்ணனுக்கு விஷயம் தெரிகிறது, வருகிறான், மனைவியை கண்டிக்கிறான். தானும் அதே கிணத்தில் விழுந்து இறப்பதற்கு துணியும் போது கடவுள் வந்து அவர்களை காட்டி அவர்களை எல்லாம் அவதூதர்களாக ஆக்கிட்டாங்க. தெய்வம் அவர்களுக்கு பிரசன்னமாகி அவர்களை எல்லாம் கடவுள் அழைத்து கொண்டார் என்று கதை முடிகிறது. நமக்கு கதை அல்ல,
ஆனால் இந்த கதைக்கு பின்னால் நான் ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் ஒரு விஷயத்தை நான் அடிக்கோட்டிட்டே இருக்கேன். என்ன அப்படின்னா, வீடு தேடி வந்தவர்களை ஏன் அவமானப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க? உங்கள் உறவுகளுக்கு உங்கள் வீட்டில் ஏன் ஒரு வேளை உணவு இல்லை? அல்லது உங்கள் வீட்டில் யாரோ ஒருவர் இன்னொருவருடைய வருகையை ஏன் வெறுக்கிறார்? நல்லா தெரியும், சாதாரண நாளில் இல்லை, பஞ்ச காலத்தில் ஒருவர் வர்றார், பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வருகிறார். வசதியாக இருந்த காலத்தில் உங்கள் வீட்டில் வந்து இப்படி தங்கியவர் இல்லை. அப்படின்னா மனித மனதில் உண்மையில் அன்பு என்பது இல்லையா? மனிதர்கள் அன்பு என்பதை உருவாக்கி கொள்ளத்தான் வேண்டுமா? இயல்பிலேயே மனிதர்களுக்கு அன்பு என்று ஒன்று கிடையாதா? இவ்வளவு பெண்மையை அன்பினுடைய வடிவமாக சொல்கிறோமே, அதே பெண் தான் தன் வீட்டிற்கு வந்த இன்னொரு பெண்ணை இப்படி அவமானப்படுத்தி குழந்தைகளோடு தற்கொலை செய்ய தூண்டுவாள் என்றால் அந்த மனதில் ஏன் இவ்வளவு வெறுப்பு, கசப்பு? எங்கு இருந்து இந்த கசப்பும் வெறுப்பும் அவமானப்படுத்துகிற முறையும் உருவாகிறது? இந்த கதை 500 ஆண்டுகளாக நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. நல்லதங்கால் முடியவில்லை, அவள் எங்கோ இருந்துகிட்டே இருக்கா. அவள் பெயர் தான் மாறிடுச்சு. இந்த மாவட்டத்தினுடைய பழைய கிராம ரெக்கார்டுகளை எடுத்து போய் பாருங்க. கிணற்றில் விழுந்து இறந்த பெண்களுடைய பட்டியல் எவ்வளவு என்று உங்களுக்கு தெரியும். கிணற்றில் குழந்தைகளோடு விழுந்து இறந்த பெண்கள் இல்லாத ஊர் என்று ஏதாவது ஒன்று இருக்கா என்ன? கணவனோட சண்டை, கோச்சிட்டாங்க, மாமனார் மாமியாரோட சண்டை, அது அல்ல பிரச்சனை. ஒன்று கிடைக்காத போது தாய் ஒரு முடிவு எடுக்கிறாள். நீதியின் பெயரில் அது தவறு. ஆனால் மனசாட்சியின் பேரில் அவள் எடுத்த முடிவு தவறா சரியா தெரியாது. கடவுள் கடைசியில் அவர்களை சொல்லுகிறார், உங்கள் தவறுகளை எல்லாம் மன்னித்து பூமியிலேயே வாழ அனுப்புகிறோம் என்ற போது அவர் சொன்னார், வேண்டாம், இந்த வாழ்க்கை இத்தனை அவலமானது என்றால் வேண்டாம் அப்படின்னு சொல்றார். அந்த பொம்மலாட்டம்காரர்கள் கிராமத்தில் இந்த கதையை நடத்தி முடிச்சுட்டு மறுநாள் வீடு வீடாக வந்து நல்லதங்காள் பெயரில் யாசகம் கேட்பார்கள். எந்த கதையை சொல்லி உங்கள் மனதில் இரக்கத்தையும் உங்கள் மனதில் கண்ணீரையும் வரவழைத்தார்களோ அவர்கள் ஒரு கலைஞனாக மறுநாள் காலையில் உங்களால் முடிந்ததை எங்களுக்கு கொடுங்கள் என்று நிற்பார்கள். கிராமத்தில் அவர்களுக்கு ஏதே தானியமோ கையால் ஆன முடிந்த சின்ன சின்ன பணமோ கொடுப்பார்கள். ஆனால் ஒரு கதை 500 வருடங்களாக ஒரு சமூகத்திற்கு ஏதோ ஒரு உண்மையை சொல்லிக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, எல்லா உறவுகளும் ஒரே போல இருந்திருதில்ல. ஆசையாக திருமணம் செய்து கொடுத்த ஒரு வாழ்க்கை என்பது ஏதே ஒரு இடத்தில் ஒரு காகிதத்தில் கட்டப்பட்ட மாளிகையை போல கவிழ்ந்து விழுந்துடலாம். இன்னொன்று, இயற்கை பொய்த்து போகிற போது இயற்கை மட்டும் பொய்த்து போய்விடுவதில்லை, மனித உறவுகளும் பொய்த்து போயிருது. சொந்த அண்ணன் தான், அவர் இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் இது ஒரு பெண்ணுக்கு நடந்து ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் முடிந்து என்றைக்கோ கதை முடிஞ்சிடல. இன்று வரை ஒரு பெண் இன்னொரு வீட்டிற்கு அவர்களுடைய அழைப்பின் பேரில் போய் அவமானப்படாமல் திரும்பி இருக்கிறார் என்று எங்காவது சொல்ல முடியுமா என்ன? அவரவருக்கு தனித்தனியான ஒரு அந்தரங்கமான டைரி இருக்கு, அதில் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறாங்க, நாங்க இன்னார் வீட்டுக்கு போனோம், எங்களை இந்த நாளில் இப்படி அவமானப்படுத்தினார்கள் என்று. அந்த புத்தகம் அவர்களோடு வாழ்க்கையோட ரகசியமாக இருக்கு. கதை என்ன செய்கிறது அப்படின்னா, இது போன்ற ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி ஒரு நல்ல தம்பி என்ற ஒரு அண்ணனையும் நல்ல தங்காள் என்ற ஒரு தங்கையையும் உருவாக்கி அவர்களை தெய்வமாக மாற்றி அவர்களை வழிபட செய்து கதையின் வழியாக ஒரு நீதியை மக்களுக்கு சொல்லிட்டே இருக்காங்க. நீங்கள் அப்படி நடந்து கொள்ளாதீர்கள். உங்கள் வீட்டில் யாரோ ஒருவர் அப்படி நடந்து கொள்ளும் போது அதை காண சகித்து கொண்டிருக்காதீர்கள். பரிவு காட்டுவதற்கு, உதவி செய்வதற்கு, உணவளிப்பதற்கு சொந்த சகோதரனாகத்தான் சகோதரியாகத்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லோருக்கும் ஒரே பஞ்சம், எல்லோருக்கும் ஒரே பட்டினி என்றால், எல்லோரும் ஒரே வாழ்க்கையை ஒரே போல அனுபவிக்க வேண்டும் என்றால் எல்லோரும் பகிர்ந்து உண்ணலாம். இந்த உலகிலேயே ஒரு மாபெரும் அதிசயம் போல நடக்கக்கூடிய ஒரு இடம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அது வடலூரில் இருக்கக்கூடிய வள்ளலாரனுடைய திருச்சபை. அங்கே இரவு பகலாக அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, உணவு தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த உணவு அடிப்பவர்கள் எல்லாம் விவசாயிகள். அவர்கள் கொடுக்கக்கூடிய வயல்லேருந்து கிடைக்கக்கூடிய தானியங்களை கொடுத்து அந்த அடுப்பை எரிய விடாம பார்த்துட்டே இருக்காங்க. அந்த அடுப்பு நான் பகல் இரவாக வருடக்கணக்கில் எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு, இத்தனை பேர் உணவிற்காக காத்திருக்க வேண்டிய சூழலில் தான் இன்றும் நாம் வாழ்ந்துட்டே இருக்கிறோம். ஒரு பக்கம் நாம ஒரு பெரிய அறிவியல் வளர்ச்சியை கண்டுட்டோம்,
செவ்வாய் கிரகத்தில் மனிதன் குடியேறலாமான்னு தோன்றும். எல்லா நவீன உபகரணங்களும் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் அடிப்படையில் மனிதன் அதே அவல நிலையில், அதே பட்டினியில், அதே பசியில், அதே போல அவமானத்தில், அதே போல சொந்த சகோதரனால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா இந்த வாழ்க்கை பெரிய மாற்றத்தை சந்திக்கவில்லை. 500 வருடத்துக்கு முன்னாடி இருந்த கதையில வரக்கூடிய இதே விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. இன்றைக்கு இன்னொரு தலைமுறைக்கு என்ன தெரியாம போயிருச்சுன்னா, இப்படியெல்லாம் நம்முடைய தாத்தன் பாட்டன் காலத்தில் வாழ்ந்தார்கள்ங்கிற தகவல் கூட தெரியாது. அவர்களுக்கு நல்லதங்காலும் தெரியாது, நல்ல தம்பியும் தெரியாது, பெரிய எழுத்தும் தெரியாது, பெரிய எழுத்து புத்தகமும் தெரியாது. இதெல்லாம் சென்ற தலைமுறை தேவையில்லாமல் மனதில் போட்டு வைத்திருக்கக்கூடிய, தேவையில்லாமல் பரணில் தூக்கி வீசி எறிய வேண்டிய பொருட்கள் இல்லை நண்பர்களே. இந்த வெளிச்சம் எல்லா காலத்திற்குமானது, எல்லா காலத்தையும் வழிநடத்தக்கூடியது. எந்த மொழியில் வேண்டுமானாலும் இப்படி ஒரு இலக்கியத்தை நீங்கள் அறிமுகப்படுத்தி பாருங்கள். அது மண்ணிலிருந்து உருவான கதை என்பதால் அது ஒட்டும். உலகமெங்கும் இப்படி கதையில் வாழ்பவர்கள் நிறைய பேர் மக்கள் மனதில் வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பு லண்டனில் ஒரு பெரிய திருட்டு நடைபெற்றது. அந்த திருட்டை பத்திரிகைகள் எல்லாம் போட்ட போது அந்த பத்திரிகைகளுக்கு வாசகர்கள் கடிதம் எழுதுவாங்க இல்லையா, அதுல ஒரு வாசகர் கடிதம் எழுதியிருந்தார், இது போன்ற திருட்டை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் உடனே ஷெர்லாக் ஹோம்ஸை வேலைக்கு அமர்த்துவோம் அப்படின்னு. ஷெர்லாக் ஹோம்ஸ்ங்கிறது ஒரு கதாபாத்திரம், கதையில் வரக்கூடிய ஒரு துப்பறிவாளர், நிஜமான துப்பறிவாளர்களுக்கு கதையில் வரக்கூடியவர் தான் நேரில் வரணும்னு சொல்றான். அந்த அளவுக்கு ஒரு கதாபாத்திரம் ஒரு தேசத்தில் உண்மையை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கு. 2 மாதங்களுக்கு முன்பாக எனக்கு ஒருவர் ஒரு நாள் காலையில் அழைத்தார். சார், நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், அங்கே உங்கள் கதையில் வரக்கூடிய ஒரு கேரக்டரை பார்த்தேன், அவர் கூட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார்னோடனே, சார் நீங்கள் பழனியப்பன் ஒருத்தரை பற்றி எழுதியிருக்கீங்க, அந்த பழனியப்பனை நான் மீட் பண்ணிட்டேன், பழனியப்பன் நிறைய விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணார் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நான் அப்படி பழனியப்பன் எழுதியிருக்கேனே சொன்ன தவிர நீங்கள் சொன்ன ஆளை எழுதலை அப்படின்னு சொன்னேன். சார், அவரே சொல்கிறாரு என்னை தான் எழுதியிருக்காருன்னு, நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னார். நான் சொன்னேன், அவர் சொல்லலாங்க, ஆனால் எழுதுன நான் சொல்கிறேன் அவரை இல்லை அப்படின்னு. இல்லை சார், அவரை தான் சொல்லிவிட்டு அவர் நினைக்கிறார் கதாபாத்திரங்கள் எல்லாம் எங்கோ பேர் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எழுத்தாளர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து கொண்டு வந்து வேறு பேரில் அல்லது கொஞ்சம் இடத்தை அல்லது சூழலை மாற்றி வெளியிடுறாங்க. கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் யாரும் கற்பனையானவர்கள் அல்ல, நிஜமானவர்கள். இப்ப கூட ஒரு மக்கள் ஒரு கதை படிக்கிறாங்கன்னா, கதை படிக்கும் போது அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் எங்கேயோ நடக்குது அல்லது நடந்துட்டு இருக்கு, நடந்தது, அவர்களை இவர்கள் பெயர்களை மாற்றி எழுதியிருக்காங்கன்னு நம்புறாங்க. இந்த உலகில் ஒரு ரோமியோ ஜூலியட் தோன்றவில்லை, ஆனால் கதையில் ஒரு ரோமியோ ஜூலியட் வந்ததுனாலேயே ரோமியோ ஜூலியட் வந்துட்டே இருக்காங்க. அம்பிகா அமராவதி கதையெல்லாம் கதையில் உருவானதுதான். அப்படி நிஜமா நடந்ததா சோழ நாட்டில்? எதுவும் இல்லை. ஆனால் அவர்கள் எழுந்துட்டே இருக்கிறாங்க. ஒரு கண்ணகி நிஜமான பெண்ணா? கோவலன் குறிப்பிட்ட ஊரில் குறிப்பிட்ட இடத்தில் வசித்த நிஜமான மனிதனா? நமக்கு தெரியாது. ஆனால் இலக்கியம் அவர்களை நிஜமான மனிதர்களைப் போல, நிஜமான கதாபாத்திரங்களைப் போல, நிஜமான வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் சொல்ல வைப்பதால் அவர்களை நிஜம் போல நம்மளும் பார்க்கிறோம். அதிலும் ஷேக்ஸ்பியர் போன்ற ஒரு உலகையே வியக்க வைக்கக்கூடிய மாபெரும் எழுத்தாளர், நாடக ஆசிரியர், அவர் எழுதிய எல்லோருமே நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. மேக்பத்தை, ஹாம்லெட்டை, சீசரை, பலரையும் இன்னைக்கு ஜனங்கள் அவர்களுக்கு தெரிந்த அறிந்த பக்கத்து வீட்டிற்காரரை போல, ஊரை சேர்ந்தவரை போல தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்றால் கதாபாத்திரங்கள் அல்ல. அவர்கள் கதையில் உருவான வெறும் கதையில் உருவான மனிதர்கள். அவர்களுக்கென்று ஒரு தனி வாழ்க்கை இருக்கு. ஷேக்ஸ்பியருடைய மேக்பெத் அப்படிங்கிறதை நான் என்னுடைய கல்லூரியில் பாடமாக படித்தேன். ஆனால் அந்த மேக்பெத் என்பவர் வெறும் கதையில் வரக்கூடிய, நாடகத்தில் வரக்கூடிய கதாபாத்திரம் அல்ல. நம் வாழ்க்கையில் எப்பவுமே நாம சில நேரங்களில் மேக்பெத்தா நடக்கிறோம், ஹாம்லெட்டா நடக்கிறோம். ஒவ்வொரு முறை நடந்து கொள்ளும் போதும் இது மேக்பெத்தினுடைய பார்வையாயிற்றே என்று நமக்கு தெரியுது. யார் மேக்பெத்? அவனுக்கே ஒரு அரசாட்சி கிடைக்க போகிறது, அவனுக்கே அரசு சொந்தமாக போகிறது. அரசர் அதை சொல்வதற்காக அவன் வீட்டுக்கு வர்றார். மறுநாள் அல்லது அடுத்த நாள் அவன் ஒரு குறுநில மன்னனாயிடுவான். ஆனால் ஆத்திரப்பட்டு அந்த இரவு வீட்டில் தங்கிய விருந்தாளியாக வந்தவரை அவனே கொலை செய்கிறான். கொலை செய்ததோடு அந்த கொலையை மறைக்கிறான். மறைத்ததோடு அதிகாரத்தை கைப்பற்றி தானே அரசனாயிடுறான்.
எப்பெல்லாம் உங்களுக்கு தானாக கிடைக்க வேண்டிய தருணம் வருகிறதோ அதை அவசரப்பட்டு நீங்களாக கையில் எடுத்தால் அது குற்றமாகத்தான் நடக்கும். அந்த குற்றத்தை நீங்கள் தான் உருவாக்குகிறீர்கள். அது தானாக உங்களுக்கு வரும். ஆனால் நீங்க காத்திருக்கல. ஏன் மேக்பெத் அப்படி நடந்துக்கிறான்? கிடைக்காம போயிடும் அப்படின்னு. பலருக்கும் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடியது அவநம்பிக்கை என்னன்னா, எனக்கு அது கிடைக்காம போயிடும் சார், எனக்கு பதவி கிடைக்காம போயிடும் சார், எனக்கு வேலை கிடைக்காம போயிடும். அவசரப்பட்டு ஒரு அடி தவறாக முன்னெடுக்கிறான். அவன் கொலை செய்ததல்ல, விருந்தாளியாக வீட்டுக்கு வந்து உறங்கிக் கொண்டிருந்த ஒருவரை கொன்றதுதான் குற்றம். குற்றத்தில் மன்னிக்க முடியாத குற்றம் என்ன என்றால், உங்களை நம்பி உங்கள் வீட்டில் அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார், முழிச்சிட்டு இருக்கல. அப்படின்னா அவர் என்ன நினைக்கிறார்? இது என் வீடு, நான் மேக்பெத்தினுடைய வீட்டில் அல்ல, என் வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிறேன் நினைக்கிறார். மேக்பெத்தினுடைய மனைவியினுடைய பெயர் லேடி மேக்பெத். அவளுக்கு ஒரு பெயர் கூட ஷேக்ஸ்பியர் கொடுக்கல. அந்த லேடி மேக்பெத் சொல்றா, இவரை இப்பயே நீ கொல்லலைன்னா நாளைக்கு நீ மன்னரா இல்லாம ஆயிடுவ, இல்லாம போனா திரும்பி உனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது, இன்னொரு முறை நம்ம வீட்டுக்கு வந்து அவர் உறங்க மாட்டார், கொன்று விடு அப்படின்னு சொல்றார். மேக்பெத் சொல்றான், நீயே கொன்றேம்மா, என்னால கொல்ல முடியாதுமா, அவர் தான் என்னை உருவாக்கினார், படை தளபதியாக்கினார், போர் நடத்த செய்தார், வெற்றியை கொண்டாடுகிறார், எல்லாம் செய்திருக்காரேம்மா அப்படின்னு. அந்த பொண்ணு அதுக்கு ஒரு நல்ல பதில் சொல்றா. ஷேக்ஸ்பியர் ஏன் உலகத்தினுடைய த கிரேட்டஸ்ட் ரைட்டர்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த பொண்ணு சொல்றா, அவர் உறங்கும் போது என் தந்தையை போல இருக்கிறார் அப்படின்னு சொல்றா. எனக்கு அதை படித்த போது தோணுச்சு, அப்ப நாம உறங்கும் போது நம்ம யாரை போல இருக்கிறோம்? ராமகிருஷ்ணன் உறங்கும் போது ராமகிருஷ்ணனை நினைவு எடுத்துக்கிறாரா? நீங்கள் உறங்குகிற குழந்தைகளை வேடிக்கை பார்க்க கூடாது என்று பெரியவர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா உறங்குகிற குழந்தை தெய்வத்தின் சாயலில் இருக்குமா, தெய்வத்தோடு உரையாடி கொண்டிருக்குமா. இப்ப கூட நீங்கள் உறங்குவது பாருங்க, உங்க பிள்ளை உறங்குறத பாருங்க, உங்களை போலேதான் உங்க பையனும் உறங்கிட்டு இருப்பான். அப்போ ஒருவர் உறங்குகிற போது அவளுடைய தந்தையினுடைய ஜாடையில் இருப்பதால் அவள் கொல்ல தயங்குகிறாள். மேக்பெத்துக்கு அந்த தயக்கம் இல்லை, கொலை பண்ணிடான். யாருக்கும் தெரியாது, உலகம் தெரியாது. இந்த உலகில் பலரும் நம்புகிற ஒரு விஷயம் என்ன என்றால், ஒரு குற்றத்தை உலகத்திற்கு தெரியாமல் மறைத்து விட்டால் அது உலகின் கண்ணிலிருந்து முற்றிலும் மறைஞ்சிரும்னு நினைக்கிறாங்க. மறையவே மறையாது. உங்கள் மனசாட்சி அந்த குற்றத்தை என்றைக்கும் நினைவுபடுத்திட்டே இருக்கும். மேக்பெத்தை உலகம் அல்ல, அவன் மனசாட்சி தான் சொல்லுகிறது, உன் கையில் படிந்த இரத்த கரையை எத்தனை கடலில் கழுவினாலும் போகாது. அப்ப மேக்பெத் நமக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறான். என்னன்னா, 5 நிமிடத்தில் ஒரு குற்றம் நடந்தேறிவிடும், ஆனால் ஆயுளெல்லாம் அதுக்கு நீ தண்டனை அனுபவிக்கணும். அனுபவிப்பதோடு எந்த பதவியை கிடைத்தால், அதிகாரத்தை கிடைத்தால், எல்லா மகிழ்ச்சியையும் நீ அடையலான்னு நினைச்சாயோ அந்த மகிழ்ச்சி கிடைக்கவே கிடைக்காது. அரசனாயிடுறான், எல்லா விருந்து நடக்கிறது, விருந்து மண்டபத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது இவனுக்கு கையில ரத்த கரை கண்ணில் பட்டுட்டே இருக்கு. அப்போ கதையில வரக்கூடியவர் தான் மேக்பெத், நாடகத்தில் வரக்கூடியவர் தான் மேக்பெத். ஆனால் அவர் யாருக்கு நினைவுபடுத்துகிறார்? எல்லோருக்கும் ஒன்றை நினைவுபடுத்துகிறார், உங்களை நம்பி வந்தவரை ஒருபோதும் இப்படி வன்கொலை செய்யாதீர்கள், நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள், அதிகாரத்தை பெறுவதற்காக குற்றம் புரியாதீர்கள். குற்றம் உலகம் அறியாமல் இருந்தாலும் உங்கள் கைகளில் இரத்த கரையை படிய வைக்கும் என்ற உண்மையை சொல்லிட்டே இருக்கு. அப்படின்னா ஷேக்ஸ்பியரனுடைய கதாபாத்திரம் ஒன்று வாழ்நாளெல்லாம் மனிதனை போக்கி அவனுக்கு அறிவுரை சொல்வதற்காக, வழிகாட்டுவதற்காக இருந்துகிட்டே இருக்கதான் நினைக்கிறேன். மலையாளத்தில் ஒரு எழுத்தாளர், புகழ்பெற்ற எழுத்தாளர், அவர் ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்து எழுத்தாளரானவர். அவருடைய பெயர் காரூர் நீலகண்டன் பிள்ளை என்று. ஒரு பெரிய எழுத்தாளர். நம்ம ஊர்ல ஒரு கி ராஜநாராயணன் என்று இருந்தது போல, சுந்தரராமசாமி இருந்தது போல அந்த ஊர்ல பெரிய புகழ்பெற்ற எழுத்தாளர். ஆனால் அவர் அதிகம் ஆசிரியர்களை பள்ளி கல்வியை பற்றியே எழுதினவர். அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார். 50 வருஷம் இல்ல 60 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாம். அப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்த, தனியார் பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை கதையாக எழுதியிருக்கிறார். ஒரு தனியார் பள்ளிக்கூடம், அங்க 180 மாணவர்கள் படிக்கிறாங்க. கிராமத்தில் இருக்கிற சின்ன பள்ளிக்கூடம். அதுக்கு ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கிறார். இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய மாணவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, மதிய உணவு கிடையாது, காலை உணவு கிடையாது, அதெல்லாம் அரசு வழங்குகிற இப்போதைய திட்டங்கள். அந்த காலத்தில் வீட்டில் இருந்து தான் அவர்கள் சாப்பாடு கட்டி கொண்டு வரணும். எனக்கே நன்றாக நினைவு இருக்கிறது, எங்க பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய மாணவர்கள் எத்தனை விதமான தூக்காளி கொண்டு வருவாங்க, எத்தனை விதமான டிஃபன் பாக்ஸ் வச்சிருப்பாங்க. நல்ல டிஃபன் பாக்ஸ் கூட பலர்ட்டையும் இருக்காது. அதெல்லாம் வசதியான நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் வீட்டு பிள்ளைகள் தான் டிஃபன் பாக்ஸ் அழகாக கொண்டு வருவாங்க.
இதுவும் இல்லாமல், தூக்குவாளியும் இல்லாமல் பொட்டலம் கட்டி சோற்றை கொண்டு வரக்கூடியவர்களையும் தெரியும். என்ன கொடுத்து விடுவதற்கு என்று வீட்டில் தெரியாமல் கிழங்கு கொடுத்து விட்ட பெண்கள் இருந்தார்கள். ஆனா இந்த கிராமத்தில் வரக்கூடிய பையனுக்கு என்ன இருக்குன்னா, அவங்க அம்மா அவனுக்கு ஒரு சோற்றை பொதியாக கட்டி ஒரு சோற்று பொட்டலத்தை கொடுத்து அனுப்பிடுறாங்க. இதை கொண்டு போய் படி மகனேன்னு அவன் கொண்டு வந்து வச்சுட்டு வகுப்புக்கு போயிடுறான். எல்லா மாணவர்களும் ஒரே இடத்துல சாப்பாடை வச்சுட்டு போயிடணும். மதிய நேரத்தில் எல்லோரும் வருவாங்க, அவங்கவுங்க சாப்பாடு எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த பையன் மதியம் வந்து பார்க்குறான், அவன் சோத்து பொட்டலத்தை காணும். அந்த பையனுக்கு சோற்று பொட்டலத்தை யார் திருடி இருப்பாங்க? அது சின்ன ஒரு ஏழையினுடைய ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சோத்து பொட்டலம். இதை யார் திருடினாங்க? அவன் ஒவ்வொருத்தரையா கேட்குறான், சக மாணவர்கள்ட்ட கேட்குறான், யாரும் பார்க்கலப்பா, இங்கே தான் வச்சேன், இந்த வரிசையில் தான் இருந்ததுங்கிறான். யாருக்கும் தெரியல. தலைமை ஆசிரியரிடம் போய் கண்ணீர் விட்டு சொல்கிறான், எங்கள் அம்மா இருந்த சோத்தெல்லாம் எனக்கு பொட்டலம் கட்டி கொடுத்தாங்க சார், அதை யாரோ திருடிட்டாங்க சார். என்னப்பா பண்ண போறேன்னு கேட்டால் அவன் சொல்கிறான், எனக்கு யாரும் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, அதனால நான் என்ன பண்ணேன்னு தெரியல, நீங்கள் தான் சார் அதை கண்டுபிடிச்சு தரணுங்கிறாரு. கண்டுபிடிச்சு தரனா சாப்பாடை எடுத்தவன் சாப்பிட்ருப்பான்ப்பா, யார் கூடயாவது சாப்பிடுங்கிறாரு. அந்த பையன் அழுதுகிட்டே நிற்கிறான். யார் திருடி இருப்பார்கள்? அவருக்கு இந்த குற்றம் அல்ல. அவருக்கு என்ன முதன்மையாக தலைமை ஆசிரியருக்கு தோன்றுகிறதுனா, பள்ளியில் சோற்றை திருடி சாப்பிடுகிற ஒருவர் இருக்கிறார் என்றால் எவ்வளவு அவலமாக இருக்கிறது. திருடி சோற்றை சாப்பிடுகிற வறுமையில் உள்ள இந்த பையன் யார்? 180 பேரில் யாரோ ஒருத்தன். அவன் பள்ளிக்கூடத்தில் யாரோ ஒருத்தர் வச்சிருக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிட்றதுக்கு திருடி சாப்பிட்றான்னா காலையில் சாப்பிடாம வந்துட்டானா? எப்படி அவன் திருடி இருப்பான்? அவனை எப்படி விசாரிக்கிறது? ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு நீ சாப்பாடை திருடினியான்னு கேட்கணுமா? மாணவர்களை இப்படியெல்லாம் விசாரிப்பது முதல்ல நாகரிகமா? ஆனால் வேற வழி இல்லை, எல்லாரையும் கூப்பிடுறாரு. நான் எடுக்கல சார், நீ எடுக்கல சாருங்க. ஒரு பையன் சொல்றான் அவன் எடுத்துருப்பான் சார்ன்னு. அவனை கேட்டால் அவன் சொல்றான், நானே சாப்பாடு கொண்டு வந்துருங்க சார், நான் ஏன் சார் எடுக்க போறேன். இப்போ மாணவர்கள் எல்லாம் இதை திருடலைன்னு கண்டுபிடிச்சிட்டார். ஆனால் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களை விசாரிக்கணும். அவருக்கு என்னன்னா, ஆசிரியர்களிடம் போய் இப்படி கேட்க முடியுமா? நம்ம சார் நீங்க யாராவது சாப்பாடு பொட்டலத்தை திருடிட்டீங்களான்னு கேட்கட்டா ஆசிரியர்கள் எவ்வளவு மன வருத்தப்படுவாங்க. சரி கேட்கலன்னா ஆசிரியர்களா வந்து சொல்றாங்களா அப்படின்னா, ஆசிரியர்கள் சொல்றாங்க எங்களெல்லாம் கேட்கக்கூடாது சார் இப்படி. இவருக்கு பள்ளியில் நடந்த அந்த விஷயம் மாலை வரை மனதை உறுத்திட்டே இருக்கு. இவ்வளவு ஆண்டு கால வரலாற்றில் பள்ளியில் எத்தனையோ சிறு சிறு பொருட்கள் காணாமல் போயிருக்கு. பை காணாமல் போயிருக்கு, நோட்டு காணாமல் போயிருக்கு, புத்தகம் காணாமல் போயிருக்கு. ஆனால் சாப்பாடு காணாமல் போனது இதுதான் முதல் முறை. யாரை தண்டிப்பது? அந்த அழுத பையனுடைய முகம் அவர் நினைவில் இருக்கு. ஒரு மதிய உணவு இல்லாமல் அம்மா கொடுத்த உணவை யாரோ திருடிட்டாங்கன்னு அழுத அந்த பையனுக்கு நாம என்ன சமாதானம் சொல்றது? யாரும் இல்லை, யாரும் திருடலை. ஆனா அந்த இது எங்க போச்சு? பள்ளி முடிந்து எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க, அவரும் வீட்டுக்கு போறாரு. அன்று இரவு அந்த பள்ளியினுடைய மேனேஜருக்கு ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தை எழுதியது யாருன்னா தலைமை ஆசிரியர். அவர் எழுதுகிறார், என்னுடைய இத்தனை ஆண்டு கால பள்ளியினுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. நான் உண்மையில் யாருக்கு வருத்தப்படுறதுன்னு தெரியல. பசங்களுக்கா? பசங்களை இப்படி வந்து சாப்பாடோட அனுப்புற தாய்மார்களுக்கா, குடும்பத்திற்கா, அல்லது திருடி உண்ணுகிற பையனுக்கா, யாருக்கு வருத்தப்படன்னு தெரியாது. ஆனால் எனக்கு இதை கையாள தெரியாத ஒரு தலைமை ஆசிரியராக இருக்கிறேன்னு குற்ற உணர்வோடு இருக்கேன். அந்த அழுத பையனுடைய முகம் என் நினைவில் வந்துட்டே இருக்கு, என்னை தொந்தரவு செய்கிறது. அதனால் நான் ஒரு உண்மையை ஒத்துக்கொள்கிறேன், நான் தான் அந்த உணவை திருடியவன். யார் சொல்றா? பள்ளிக்கூடத்துடைய தலைமை ஆசிரியர். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஒழுக்கத்துக்கு அடையாளமாக இருக்க வேண்டியவர், வழிகாட்டுதலுக்கு அடையாளமாக இருக்க வேண்டியவர், ஒரு மாணவன் கொண்டு வந்த ஒரு சோத்து பொட்டலத்தை திருடி உண்ணுகிறேன் என்றால் நான் எந்த அளவு அவலத்திற்கு வாழ்ந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியக்கூடாதா? அன்றைக்கெல்லாம் தனியார் பள்ளியில் ஆசிரியர்களுக்கு ஊதியம் குறைவு, இன்றைக்கும் குறைவுதான் வைங்க. ஆனால் அந்த ஊதியம் அவர் சொல்லுகிறார், நீங்கள் தருகிற ஊதியத்தை கொண்டு என்னால் என் குடும்பத்தை நடத்த முடியல. ஒருவேளை சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு வந்தால் மயங்கி விழுந்துடுவேன்னுச்சு. இன்றைக்கும் அப்படித்தான் வந்தது. காலையில் சாப்பிடாம பள்ளிக்கு வந்துட்டேன். மயங்கி விழ போகிற நேரத்தில் பசங்க சாப்பாடு தானே என்று நான் ஒரு பையனுடைய சாப்பாடை எடுத்து சாப்பிட்டுட்டேன். நான் சாப்பிடுகிற நேரத்தில் என் மனதில் சாப்பாடு தெரிந்தது, நான் மயங்கி விழக்கூடாதுன்னு தெரிந்ததே தவிர கண்ணீர் விடுகிற சிறுவனுடைய முகம் தெரியவே இல்லை.
ஆனால் நான் எடுத்து சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டதோட யார் கேட்க போறாங்கன்னு நினைச்சேன். பசங்க தானே அவங்களுக்குள்ள சாப்பிட்டுருவாங்கன்னு. ஆனால் அந்த பையன் அந்த குற்றத்தை எனக்கு நினைவுபடுத்தினான். இனி நான் ஆசிரியராக இருக்க தகுதியற்றவன், ஆகவே என்னை பதவியிலிருந்து நீக்கி விடுங்கள் அப்படியே அவர் கையெழுத்து போட்டிருக்கார். இது மலையாள பத்திரிகையில் வெளியாகி புத்தகமாக வெளியாகி கேரளா முழுவதுமே பேசப்பட்டதோடு ஆசிரியர்களுக்கு உரிய ஊதியம் வழங்கப்படுகிறதா? ஆசிரியர்கள் 3 வேளையும் உணவு அருந்துவிட்டு தான் வருகிறார்களா? மாணவர்களுக்கு உண்மையான காலை உணவு மதிய உணவு தரப்படுகிறதா? கிடைக்காத மாணவனுக்கு அந்த உணவு கிடைப்பதற்கு என்ன வசதி பண்ணி இருக்கிறோம் என்ற பொது விவாதம் ஒரு சமூகத்தில் உருவாகிறது. இந்த தலைமுறையில் அல்ல. இன்று நாம் பெருமையோடு சொல்லிக்கலாம், அரசு காலை உணவு வழங்குகிறது, மதிய உணவு வழங்குகிறது. மாணவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் அறிவு ஆரோக்கியத்திலும் இணையாக கவனம் செலுத்துகிறது. ஆனால் 50-60 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இப்படிதான் நடந்தது என்றால், இப்படி ஒரு கதையை படித்தால், கதையில் வரக்கூடிய ஒரு தலைமை ஆசிரியரை படித்தால், அவர் எழுதிய கடிதத்தை படித்தால் நமக்கு ஒரு விஷயம் தெரிகிறது. என்ன என்றால், இதையெல்லாம் நிஜமா நடந்திருக்குமா, வெறும் கற்பனை தானா? யாரோ ஒரு வருஷமா பொழுது போகாம இப்படி ஒரு ஆசிரியரை பற்றி கற்பனை பண்ணி எழுதித்தாரா? ஒரு சமூகம் ஏன் இப்படி நடந்திருக்கலாம் என்று நம்புகிறது? அப்படின்னா கதையில் ஒன்று எழுதப்பட்டு விட்டால் அதன் பின்னால் சொல்லப்படாத உண்மை இருக்கிறது என்று மக்களுக்கு தெரிகிறது. மக்கள் அந்த உண்மையை நம்புகிறதோடு இந்த கதையை படிச்சுட்டு, சார் அந்த தலைமை ஆசிரியர் யாருன்னு சொல்லுங்க சார், அவர் மேல ஒரு விசாரணை கமிஷன் போடுவெல்லாம் சொல்லல. மாறாக அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த அவலம் இந்த கதையோடு முடியட்டும், இனி இந்த அவலம் பள்ளிகளுக்கு தொடரக்கூடாது, இனி இந்த அவலம் ஆசிரியருக்கு தொடரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எப்போவோ இந்த கதையை நான் படித்தேன். ஆனால் இந்த கதை என் மனதில் இன்றைக்கும் ஒரு உண்மையை சொல்லிட்டு இருக்கு. என்னன்னா, அந்த சோற்று பொட்டலம் கொண்டு வந்த பையன் தான் உணவு திருடப்பட்ட நேரத்தில் மதியம் ஆசிரியர் முன்னாடி கை காட்டி நிற்கிறான் இல்லையா, அது மறக்கவே மறக்காத முகம். அந்த பையனில் ஒருவராக நீங்கள் இருந்திருக்கலாம், நான் இருந்திருக்கலாம், நாளை இன்னொருவர் நிற்கலாம். தன்னுடைய ஒரு சின்ன விஷயத்தை பள்ளியில் ஒரு பையன் திருட்டு கொடுக்கும் போது அவன் அடைகிற அதிர்ச்சியும் வேறு, அவன் படுகிற கஷ்டங்களும் வேறு. உலகம் பெரிய துயரத்தை பற்றி கவலைப்படுகிறது, பெரிய பிரச்சனைகளை பற்றி கவலைப்படுகிறது. ஆனால் சின்னஞ்சிறு சிறுவனுடைய கண்ணீருக்கு பெரிய இடம் இல்லை. அங்க அவ்வளவு பெரிய புத்தகம் ஒருத்தர் எழுதினார், நல்ல கதை எழுதினார். அவருக்கு நிகராக இதே மண்ணில் இங்கேயே ஒருவர் இந்த கதைக்கு பக்கத்தில் வைக்கக்கூடிய கதையை எழுதியிருக்கிறார். நான் எப்போது இந்த கதையை நினைவு கொண்டாலும் இதன் மறுபக்கம் போல இன்னொரு கதை இருக்கு, அதையும் சொல்லுவேன், அதையும் நினைவு கொள்ளுவேன். அதை எழுதியவர் கு. அழகிரிசாமி. குமாரபுரம் ஸ்டேஷன் என்ற ஒரு கதை. எப்பெல்லாம் நீங்க இந்த கதையை ஞாபகம் வச்சீங்களோ அப்பெல்லாம் அந்த கதையும் ஞாபகம் வைக்கணும். அந்த குமாரபுரம் ரயில்வே ஸ்டேஷன்ங்கிறது இந்த கோயில்பட்டியிலிருந்து பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன். ஆளே வராத ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன். ஒரு நாளைக்கு 2 பேசஞ்சர் ட்ரெயின் வந்து நிற்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன். அங்கிருந்து கோயில்பட்டிக்கு வரக்கூடியவர்கள் அதிகபட்சம் 10 பேர் வந்தாலே அதிகம். அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர், அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு என்னன்னா, கோயில்பட்டியிலேருந்து ட்ரெயின் பிடிச்சி அங்கே போய் இறங்கி அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆள் வராத ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் என்ன செய்வார்? பகலை கழிக்கணும் இல்லையா, அதுக்காக 2 பேர் பேசிட்டே இருக்காங்க. அதே ரயில் நிலையத்தில் நானும் கோணங்கியும் போய் ஒரு நாள் அதே பெஞ்சில் உட்காந்து அழகிரிசாமி எந்த இடத்தை எழுதினாரோ அங்கேயே அதே கதையை படித்தோம். அந்த கதையில் வரக்கூடிய இந்த ரயில்வே ஸ்டேஷன் அல்ல, ரயில் அல்ல, அந்த ரயில் நிலையத்தை தேடி வந்து பேசுகிற சுப்பராம ஐயர் அல்ல, அந்த கதையில் ஒரு காட்சி வருகிறது நண்பர்களே. அதுதான் அந்த கதையை உயிரோடு வைத்திருக்கிறது. என்ன காட்சி தெரியுமா? அங்கிருந்து கோயில்பட்டிக்கு வரக்கூடிய ஒரு பகல் நேர பேசஞ்சர் ரயிலில் ஏறுறதுக்காக 4 பசங்களும் ஒரு பெரியவரும் அந்த ரயில் நிலையத்துக்கு வராங்க. வந்து டிக்கெட் எடுத்து ரயிலில் ஏறுறாங்க. முதல் முறையாக 4 பேர் ரயில் ஏறுறாங்க. உங்களில் எத்தனை பேருக்கு அந்த நினைவு இருக்குன்னு தெரியல. நீங்க எப்போ உங்க வாழ்க்கையில் முதலாக ரயில் ஏறினீர்கள்? ஆனால் முதலாக ஒருவர் ரயில் ஏறி போற பயணம் அவர் வாழ்நாளில் மறந்திருக்க மாட்டார். ஏன்னா ரயில் போகும்போது சுத்தி இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் ஓடத் தொடங்கும். ஒவ்வொரு சிறு நகரத்திலும் ரயில் நிற்கும். சின்ன ஸ்டேஷன்ல ரயில் நிற்கும் போதெல்லாம் ஆச்சரியத்தோடு வெளியே பார்ப்பீங்க. இன்றைக்கு நிறைய சின்ன ரயில் நிலையங்கள் எல்லாம் இல்லை, ஆனால் நிறைய சின்ன ரயில் நிலையங்கள் இருந்தது. இந்த பசங்க ஏறி ரயிலில் உட்கார்ந்த உடனே ரயிலில் ஒருவர் வர்றார். அவர் அழகான ஒரு கதாபாத்திரம். அவர் வந்து திருநெல்வேலி ஜங்ஷன்ல ஹோட்டல் நடத்தக்கூடிய ஒருவர்.
அவர் திருநெல்வேலியிலேருந்து இந்த ட்ரெயின் போகிற மதுரைக்கு இடையில் வழியில் கொண்டு போகிறதுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு பலகாரங்கள் பண்டங்கள் காஃபியெல்லாம் கொண்டு வருவார். அவர் இந்த பசங்களை கேட்குறாரு, என்ன அப்படின்னா, எதுக்குடா பசங்களை நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னு. அதற்கு அவர்கள் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்கு சேருவதற்காக வந்திருக்கிறோம். எங்கே படிக்க போகிறீங்க? கோயில்பட்டியில் ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் சேர்ந்து 7ஆம் வகுப்பு சேர்க்கறதுக்காக போகிறோம் அப்படின்னு. 7ஆம் வகுப்பில் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் சேருவதற்காக 4 பசங்க அவங்கள கூட்டிட்டு ஒரு பெரியவர் ஏறார். அந்த பசங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, அதனால கிராமத்தில் ஒரு ஆசிரியர் ஆங்கிலம் சொல்லி கொடுத்து அவர்களை ஆங்கிலம் படிக்கிற பள்ளிக்கு கூட்டிட்டு போறார். அந்த பசங்க ரயிலில் பேசிக்கொள்கிற விதம், ரயிலில் அவர்களுக்கு இடையில நடக்கிற உரையாடல், அதுல ஒரு அழகான வரியை அழகர் சாமி எழுதியிருக்கிறார். என்னன்னா, யாரெல்லாம் குழந்தைகளை அக்கறையோடு பார்த்துக் கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் தகப்பன் என்றால் ஆசிரியர்களும் தகப்பான் தான் இல்லையா அப்படின்னு எழுதியிருக்கிறார். அந்த பெரியவர் சொல்றாரு, யாரு பிள்ளைங்களை அக்கறையோட பார்த்துக்கிட்டாலும் அவங்க எல்லாம் தகப்பன் தானா, ஆசிரியர்களும் தகப்பன் தாயா, அதனால அவங்கள பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போங்க. அவர்கள் கோயில்பட்டிக்கு வந்து இறங்குறாங்க. வந்து இறங்கினால் அங்க இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டர் அவர்களை கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுத்து தங்க வச்சு பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்க கலந்து கொள்ளக்கூடிய பரீட்சையை எழுத வைத்து அவர்களுக்கு தேர்வுக்கான இடம் கிடைக்க வைக்கிறார். தேர்வு எழுதுகிறார்கள், ஆங்கிலத்தில் தேர்வு. இந்த பசங்க படித்ததெல்லாம் எழுதிடுறாங்க. ஆனால் ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா, இந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் தான் இவர்கள் ரயிலில் பார்த்த ஒருத்தர். இவங்களை பக்கத்தில் உட்கார்ந்து ரயிலில் பார்த்துட்டு வந்த ஒருவர். கதை அதுவல்ல, சின்ன ஊர்ல இருந்து முறையா படிக்கிறதுக்கு ஒரு நகரத்துக்கு வரக்கூடிய மாணவர்கள், அவர்களுடைய தடுமாற்றம், ஆங்கிலம் தெரியாவிட்டால் நாம எப்படி போய் அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்றதுன்னு தெரியாத குழப்பம், அதுக்கப்புறம் தன்னம்பிக்கையோடு அவர்கள் நடந்து கொள்கிற விதம், அவர்களுக்கு ஒரு உணவு அளிக்கக்கூடிய ஒரு போர்ட்டர், எத்தனை 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 இந்த கரிசல் மண்ணினுடைய அசலான மனிதர்களை அவர் எழுதியிருக்கிறார். இதுல ஒருத்தர் ஒரு பெரிய ரயில்ல இவங்களுக்கு எதிர் சீட்ல உட்காந்துட்டு வந்தார் இல்லையா, அவர் சொல்றாரு, பசங்களா நீங்கெல்லாம் படிச்சு காலேஜுக்கு வந்தா திருநெல்வேலிக்கு வந்துருங்கடா, ஏன் ஹோட்டல்ல சாப்பாடு போடுறேன்டா அப்படின்னு. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா உங்க ஹோட்டல்ல சாப்பிட்ட எல்லாரும் கணக்கு வச்சு கொடுத்துருவீங்களான்னு. சில பசங்க கொடுப்பாங்க, சிலரால கொடுக்க முடியாது. கொடுக்காட்டா என்னையா படிக்கிறவனுக்கு சாப்பாடு போடுறது தப்பா அப்படின்னு கேட்கிறார். ஏன் கதையில் வாழுகிற மனிதர்களை திரும்ப திரும்ப நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், முக்கியம் என்கிறேன் என்றால், அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் நடந்து கொள்ளாத ஒன்றை நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வலியுறுத்துறாங்க. இந்த கதையில் ஓடக்கூடிய ஹோட்டல் ஓனர் சொல்றாரு, அப்படியெல்லாம் அறத்தோடு தான் வேலை செய்யணும், அறத்தோடு தான் தொழில் நடத்தணும், அறத்தோடு தான் உணவகம் செய்யணும்னு சொல்றார். யாரோ ஒருவர் யாரோ படிப்பதற்காக வந்திருக்காங்க, ஆனா யாரோ ஒரு போர்ட்டர் அவர்களை வீட்டில் தங்க வச்சு பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போய் அட்மிஷன் வாங்கி கொடுக்கிறார். அப்படி என்றால் இந்த உலகத்தின் மீது இந்த கதையை படிப்பவர்களுக்கு நம்பிக்கை வருது. நாம இப்படிப்பட்ட மனுஷங்கள்லாம் இருக்கிறாங்க, இவர்கள்லாம் இருக்கிற வரை நாம் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு இருக்கலாம், இவர்களை எல்லாம் நம்பலாம், இவர்கள் எல்லாம் உதவி செய்வார்கள்ங்கிற நம்பிக்கை நமக்கு வருகிறது. அப்புறம் அந்த சின்ன ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய பகல் நேரத்தை எழுதியிருக்கிறார். தயவு செய்து ஒரு முறை நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு அரை மணி நேரத்தை நீங்கள் அந்த குமாரபுரம் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்து பாருங்க, எவ்வளவு உண்மையாக ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்காருன்னு தெரியும். எழுதுவதோடு ஒரு வேடிக்கையான விஷயத்தையும் எழுதியிருக்காரு. அந்த ஊர்ல ரயில் நிலையம் வைத்ததால் என்ன பிரயோஜனம் என்றால், ரயிலுக்கு தண்ணீர் பிடிப்பார்கள். இப்போ உள்ள ரயில்லாம் தண்ணி பிடிக்காது. அந்த காலத்தில் வரக்கூடிய ரயில்லாம் ஒரு இடத்துல நின்று தண்ணீர் பிடிக்கும், தண்ணீரை ரயிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். தண்ணீர் கிடைக்காத கரிசல் காட்டு கிராமத்தில் ரயில்ல இருந்து தண்ணி பிடிக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. ரயில்ல ஆட்கள் ஏறுறாங்களோ இல்லையோ, கிராமத்துக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக ரயில் இருக்கட்டும் சொல்றாங்க. ஒரு கதைக்குள் எத்தனை சின்ன 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 அழகான விஷயங்கள், அழகான மனிதர்கள், அவர்களுடைய வாழ்க்கை, அதை எழுதப்பட்டிருக்கக்கூடிய விதம். அப்படின்னா கதை என்பது வெறும் கதை அல்ல, படித்து நல்லா இருக்கு நல்லா இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறத மட்டும் சொல்லக்கூடிய உலகம் அல்ல. இந்த கதைகள் எல்லாம் நம்முடைய சமகாலத்து வாழ்க்கையை, இப்ப இருக்கக்கூடிய நீங்களும் நானும் பார்த்த, அல்லது என் தந்தை பார்த்த, என் தாத்தா பார்த்த உலகத்தை சொன்னது. ஆனால் 2 பெரிய எப்பிக்னு சொல்லப்படக்கூடிய இதிகாசங்கள் இந்தியாவில் இருக்கு. அது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லோருக்கும் தெரிந்த கதை. எங்க போய் நீங்கள் மகாபாரதத்தை சொன்னாலும் எல்லாருக்கும் தெரியும், எங்க போய் ராமாயணத்தை சொன்னாலும் 2க்கும் தெரியும். இந்த 2 கதைகளும் இந்தியா முழுவதும் எல்லா மக்களுக்கும் தெரியும். பழங்குடி மக்களுக்கு கூட இந்த கதைகள் தெரியும். பழங்குடி மக்களிடம் கூட இந்த கதையினுடைய மாறுபட்ட வடிவங்கள் இருக்கு. இந்த 2 கதைகளிலுமே 2 பேரை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
கதையில் வாழக்கூடிய மனிதர்களில் நான் இவர்களை என்னுடைய ஆதர்சங்களாக எப்பவுமே வைத்துட்டு இருப்பேன். ஒருவர் யார் என்றால் ராமாயணத்தில் வரக்கூடிய பரதன். ராமனை அல்ல, எனக்கு ராமாயணத்தில் மிகவும் படித்த கதாபாத்திரம் பரதன் தான். ஏன் அப்படின்னா பரதன் ஒருவன் தான் தாயை கண்டிக்கிற மகனாக இருக்கிறான். எல்லா மகனையும் அம்மா தான் கண்டிப்பாங்க. ஆனால் முதல் முறையாக ஒரு மகன் தாயை கண்டிக்கிறான். அம்மா, நீ மகன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லம்மா, அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா, அது தப்புமான்னு நினைக்கிறான். அப்படின்னா அம்மாக்களுக்கும் அறிவுரை சொல்லத்தான் வேண்டி இருக்கிறது. அம்மாக்கு அறிவுரை சொல்லக்கூடிய பரதன் என்ன சொல்றான் அப்படின்னா, அம்மா, ராமன் உன்னை தாயை போல நினைச்சிட்டு இருக்கான், அவன் ஆளக்கூடாதுன்னு சொல்லி என்னை நான் கேட்டனா அந்த பதவி எனக்கு வேண்டுமா என்று. அப்படின்னா ஒருவர் அவர் ஆசைப்படாத ஒன்றை அவங்க அம்மா ஆசைப்பட்டுறாங்க. அம்மா ஆசைப்பட்டதோடு அதற்கான எல்லா வழிகளையும் செய்து கொடுத்துறாங்க. ஆனால் மறுக்கிறார். மறுத்து விட்டு இப்படியெல்லாம் நடந்துருச்சுன்னு கோசலையினிடம் ராமன் போய் தன்னுடைய தாயிடம் சொல்றான், அம்மா, நான் அல்ல பரதன் தான் ஆளப் போகிறான்னு. ராமனுடைய அண்ணன் என்ன சொல்றா தெரியுமா? நின்னிலும் நல்லவன் அவன் சொல்றார். உன்னை விடவும் நல்லவன்பா பரதன். அப்ப ராமனை விடவும் நல்லவன் யாருன்னா பரதனா, அவன் அரசாளட்டும்பா அப்படின்ட்டு. பரதன் போய் அதே ராமனுடைய அன்னையை பார்க்கிறான். அன்னையிடம் கேட்கிறான், அம்மா, என்னை மன்னிச்சிருங்க, என் பேரால அண்ணனை இப்படி அரியணைக்கு வேண்டாம் என்று துரத்திட்டாங்களே. அப்ப அந்த அம்மா ஒரே கேள்விதான் கேட்கிறார், உன்னை அரசாட்சியில் அமர வைக்க வேண்டும் என்று உன் அன்னை விரும்பினார்கள் இல்லையா, அது பத்தி உனக்கு முன்னாடியே தெரியுமா தெரியாதா? அப்படின்னா உன் விருப்பத்தின்படிதான் உங்க அம்மா கேட்டாங்களா, உன் விருப்பம் இல்லாம கேட்டாங்களா? அம்மா, எனக்கு தெரியாது, எனக்கு அதை பற்றி நான் அறிந்து கொள்ளவே இல்லை. அப்ப போதும்பா, இது தப்பு இல்லப்பா, உன் தப்பு இல்லப்பா, விட்டுருப்பான்றாங்க. இவ்வளவு அம்மா மோசமாக நடந்து கொண்ட போதும் அம்மாவை ஏன் பரதன் தண்டிக்கவே இல்லை, கண்டிக்கவே இல்லை என்றால், அவளை கண்டித்தால் ராமனுக்கு கோபம் வரும். ராமன் தான் சொந்த தாயை விட இவங்களை அதிகம் நேசிக்கிறான், அதுக்காக நேசிக்கிறான். ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கும் போது அந்த கதாபாத்திரம் எத்தனை பேரிட்ட எவ்வளவு நெருக்கடி இருக்கு. சரிப்பா, இவ்வளவு பெரிய நின்னும் நல்லவன்னு சொல்ற பரதன் என்ன நல்லது செஞ்சிட்டான்? அப்படியெல்லாம் முன்னாடி எதுவும் எந்த நல்லதையும் சொல்ல மாட்டாது ராமாயணம். ஆனால் ஒரு விஷயம் சொல்லுகிறது, மனதிலும் தீங்கு நினைக்காதவன் அவன், செயல் அல்ல, மனதிலும் கூட பரதன் நல்லதவன் தான் அப்படின்னு. அப்படின்னா ஒரு ராமாயணத்தை படிக்கக்கூடிய நாம் பரதனாக நடந்து கொள்ள போகிறோமா? உங்கள் அன்னை உங்கள் நலத்திற்காக, உங்கள் எதிர்காலத்திற்காக, உங்கள் வசதிக்காக, உங்கள் பெயருக்காக ஒன்றை பெற்று உங்கள் தரம்போதும் கூட அறத்தின் பக்கம்தான் நான் நிற்பேன், எனக்கு வேண்டாம், அது உரியவரை சேரட்டும் என்று நீங்கள் பரதனாக நடந்து கொள்வீர்களா என்ன? அம்மாவை தூண்டி இப்படி ஒன்றை அடையிறதுல வேண்டாம் முயற்சி காட்டுவோமே தவிர, தனக்கு கிடைக்கிற ஒன்றை நீங்கள் மறுக்கிற ஒருவராக இருக்க மாட்டீங்க. அப்படின்னா கதையில் வந்தாலும் பரதன் நாம் பின்பற்ற வேண்டிய, நாம் நேசிக்க வேண்டிய ஒருவன். இன்னொருவர் இருக்கிறார், அவர் இதிகாசத்தினுடைய நாயகர், தந்தைக்காகவே வாழ்ந்த மனிதன், அவர்தான் பீஷ்மர். தந்தைக்காகவே அவர் தந்தைக்கு திருமணம் செய்து வைக்கிறார். தந்தை ஒரு இளம்பெண்ணை பார்த்து இளம்பெண்ணின் மீது ஆசை கொண்டுட்டார். அந்த பொண்ணுக்கு திருமணம் செய்யணும்னா மகன் கண்டிக்கணும் இல்லையா தந்தையை? தந்தையினுடைய பலவீனங்களை எதையும் மகன் கண்டிக்கவே இல்லை. கண்டிக்காதோடு தந்தையின் மீது அவன் எவ்வளவு அன்பு செலுத்தினான்னா, அப்பா என்ன செய்தாலும் சரி, அப்பாவினுடைய ஆசையை நிறைவேற்றுவதுதான் எனக்கு. தந்தைக்காகவே ஒரு மனிதன் வாழ முடியும் என்றால் எவ்வளவு வாழ முடியும் என்பதற்கு பீஷ்மர் ஒரு உதாரணம். ஆனால் அந்த பீஷ்மர் தந்தையால் வளர்க்கப்பட்ட பிள்ளை இல்லை. அவர் பிறந்தவுடனே கங்கைக்கு கொண்டு போயிடுறாங்க. தந்தை அவரை வளர்க்கவில்லை, தந்தை உருவாக்கவில்லை. தாய் தான் வளர்க்கிறாள், தாய் தான் ஆளாக்குகிறாள், தாய் தான் அவரை வாலிப வயது வரை வளர்த்து தந்தையை பார் என்று அனுப்புகிறார். அதை படிக்கும் போது நான் ஆழ்ந்து மகாபாரதம் படித்தேன். படிக்கும் போது என் மனதில் தோன்றியது, கணவனை பிரிந்து தனியே வாழுகிற பெண் பிள்ளையை வளர்ப்பானால் அந்த பிள்ளை அன்பால் உருவானவனாகத்தான் வளரும். அவனை நேசிப்பதற்குத்தான் அடையாளமாக உருவாக்குவா. அப்பா இல்லை, இந்த பிள்ளையை நாம தப்பா வளர்த்துட்டோம்னு சொல்லிடக்கூடாது என்பதால் எல்லாவற்றிலும் பீஷ்மரை சரியாக வளர்க்கிறார். கடைசி வரை பீஷ்மர் தந்தைக்கு கொடுத்த சபதத்தை மாறாதவராக, நித்திய பிரம்மச்சாரியாக, அவ்வளவு பெரிய போர் வீரனாக, நிகரற்ற ஒரு ஆளுமையாக, மகாபாரதத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கிறார் என்றால்
நாம பீஷ்மரிடமிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ளலாம். என்ன என்றால், தந்தையின் பொருட்டாக ஒரு மனிதன் வாழலாம் என்பதை. தந்தையோடு பிணக்கு கொள்வது, முரண்பாடு கொள்வது, எதிர்ப்பது, அது தனி இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதே காப்பியத்திற்குள் தான் இப்படி ஒரு கதாபாத்திரமும் எழுதப்படுகிறது. அப்படின்னா இதிகாசம், எழுத்து, வாழ்க்கை எல்லாவற்றிலும் நன்மை தீமை என்று இரண்டு இருக்கிறது. நன்மையினுடைய பக்கத்தை இலக்கியம் அதிகம் சொல்லிட்டே இருக்கு. நன்மையினுடைய அடையாளங்களை அடையாளப்படுத்திட்டே இருக்கு. தவறு யார் செய்தாலும் அந்த தவறை தண்டிக்க வேண்டும் என்பதை இலக்கியம் சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கிறது. அப்படின்னா மறக்க முடியாத கதாபாத்திரங்கள் இலக்கியத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இலக்கியம் அவர்களையெல்லாம் அதனுடைய நாயகர்களாக இன்றைக்கு வரைக்கும் அடையாளப்படுத்திட்டே இருக்கு. சரி, இப்போ இவங்க எல்லாருமே ரொம்ப தீவிரமாக தியாகம் பண்ணி, அன்பு காட்டி, வேடிக்கையாக இல்லாமல் வாழ்க்கையை தீவிரமாக எடுத்துக்கொண்டவர்கள் தானே. வேடிக்கையான மனிதர்களுக்கு இலக்கியத்தில் இடம் கிடையாதா? மகிழ்ச்சி படுத்தவர்கள் இலக்கியத்தில் கிடையாதா என்றால், அப்படி ஒரு கதாபாத்திரம் இருக்கிறார். அவரையும் எனக்கு பிடிக்கும். அவர்தான் முல்லா. நீங்கள் முல்லா கதைகள் என்று சின்ன பிள்ளைங்கள கேட்டிருப்பீங்க. இப்போ கூட டிவியில் முல்லா கதைகள் போட்டாங்க. நிறைய நூலகத்துக்கு போனால் முல்லா கதைகள்னு இருக்கும். முல்லா நசுருதீனுடைய கதை. முல்லா வேடிக்கையானவர். அவர் எப்படி இருப்பார்னா தெரியும், கழுதை மேலே இந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துருப்பார். முட்டாள்தனமாக செய்வார். ஒரு அறிவாளி முட்டாளாக நடந்து கொள்வது எப்படி என்பதற்கு முல்லாவை உதாரணம் சொல்லுவாங்க. முல்லாவினுடைய அறிவு திறன் எப்படிப்பட்டது அப்படின்னா, யோசித்தால் நமக்கு உடனே சிரிச்சிருவோம், யோசித்தால் அது வியப்பூட்டக்கூடியதாக இருக்கும். முல்லா ஒரு கடைக்கு போகிறார், நிறைய ஜாமான் வாங்கிறார், அதை தூக்கிட்டு போக முடியல. ஒருவனை அழைத்து சொல்றாரு, நான் கூலி தரேன், இதை கொண்டு போய் என் வீட்டில் கொடுத்துறியாப்பா அப்படின்னு. அவன் வாங்கிட்டு சொல்றான், அவங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லி அட்ரஸ் கொடுங்கன்னு. முல்லா சொல்றாரு, அட்ரஸ் கொடுத்தா தான் நீ என் வீட்டில் நாளைக்கு வந்து திருடிடுவேன், அட்ரஸ்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. சொன்ன உடனே ஒரு சின்ன சிரிப்பு வருகிறது. ஆனால் பின்னாடி இருக்குன்னா, அட்ரஸ் இல்லைன்னா எப்படிங்க அவன் வீட்டுக்கு போவான்? அதே நேரத்தில் முல்லாவுடைய சந்தேகம் சரி, அட்ரஸ் கொடுத்தா நாளைக்கு அவன் திருட வரமாட்டான்னு என்ன நிச்சயம்? சின்ன 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 நகைச்சுவையின் வழியாக ஒரு துருக்கி நாட்டை சேர்ந்த முல்லா உலகம் முழுக்க மக்களை சிரிக்க வைக்கிறார். கதையில் தான் முல்லா இருக்கிறார். நீங்கள் முல்லாவை போல நடந்து கொள்ள முயன்றால் உலகம் உங்களை துரத்திடும். ஆனால் முல்லாவினுடைய நகைச்சுவை ஒரு உயர்ந்த நகைச்சுவை. அந்த உயர்ந்த நகைச்சுவையில் என்ன இருக்கு? அவர் மாடியில் ஏதோ செஞ்சிட்டு இருக்காரு. கீழே இருந்து அவர் மனைவி கேட்குறாங்க, என்னங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு. அவர் சொல்றாரு, சட்டை கீழே விழுந்துருச்சுமா அப்படின்னு. சட்டை கீழே விழுந்தா இவ்வளவு சத்தம் கேட்காதீங்க அப்படின்னு. சட்டைக்குள்ள நானும் இருந்தேம்மா அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இந்த பதில் எவ்வளவு புத்திசாலித்தனமாக இருக்கு பாருங்க. இவர் தான் கீழே விழுந்தது. முல்லா ஒரு விருந்துக்கு போகிறார். அந்த விருந்தில் அரசருடைய விருந்து. இவர் சாதாரண உடை அணிஞ்சிட்டு போயிட்டார். காவலாளிகள் விடமாட்டேன்ட்டாங்க. இந்த உடையில் உள்ள வந்தா விருந்துக்கு கிடையாது என்று. முல்லா வீட்டுக்கு போகிறார். பட்டு அங்கேயே எடுத்து போட்டுக்கிறார். நேரா வர்றார். பட்டு அங்கே அணிஞ்சிட்டு வந்தா கட்டாயம் பெரிய ஆளா இருப்பார்னு உள்ள அனுப்பிடுறாங்க. உள்ள போய் விருந்தில் மன்னருக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிறார். ஏன்னா மன்னரும் நிற்கிறாரு, பட்டு அங்கேயெல்லாம் அணிஞ்சிட்டு வந்திருக்காரு. சாப்பிட தொடங்கும் போது முல்லா வாயில சாப்பிட்றதுக்கு மேல சட்டைக்கு சாப்பிட்ற ஊட்டிக்கிட்டே இருக்காரு, சட்டை பைக்கு. மன்னர் கேட்கிறாரு, என்னையா வேடிக்கையா இருக்கு, நீ சாப்பிட்றதுக்கு மேல சட்டைக்கு விட்டுறியேன்னு. சட்டைக்கு தானங்க உங்க இடத்துல மரியாதை. அது சாப்பிட்டு நல்லா இருந்தா தானே நான் நாளைக்கு 4 இடத்துக்கு போக முடியும். ஆனால் இது முல்லா கதை இல்லை நண்பர்களே. சாப்பிட போறது யாரோ கூப்பிட்டுருக்காங்க. அவர் இந்த உடையில வந்தாதான், ஆடம்பரமான உடையில் வந்தால்தான், ஆடம்பரமான கார்ல வந்தாதான், 5 விரல்களிலும் மோதிரம் போட்டிருந்தாதான் உங்களுக்கு விருந்துல சாப்பாடா என்ன? இல்லையே. முல்லா அதை சொல்லி காட்ட விரும்புகிறார். அப்புறம் முல்லா கேலி செய்யக்கூடிய மனிதர்கள் அரசரில் இருந்து எல்லோரையும் கேலி செய்கிறார். முல்லா ஒரு கழுதையை விற்பதற்காக போகிறார். கழுதையை விற்க போகிற இடத்தில் ஒருத்தன் சொல்றான், கழுதையை நான் வித்து கொடுத்தா எனக்கு ஒரு 10 ரூபா கொடுங்க, நான் வித்து தரேன் அப்படின்னு. தாராளமாப்பா, என்னால விற்க முடியலப்பா, இந்த கழுதை ரொம்ப வயசாயிருச்சு, கொண்டு போய் வித்துட்டு வரணுன்னு அவன் போய் சந்தையில் நின்று கொண்டு அந்த கழுதையினுடைய பெருமைகளை சொல்றான். இந்த கழுதை அதனுடைய திறமை என்ன தெரியுமா? இது குதிரையை விட ஓகவா ஓடும், இந்த கதிரைக்கு மந்திர சக்தி இருக்கிறதுன்னு நிறைய பொய்களை அடுக்கிட்டே இருக்கான். எவ்வளவு விலைக்கு விற்கலாம்? இவர் 20 ரூபாய்க்கு விற்று 10 ரூபாய் அவனுக்கு கொடுத்துடலான்னு நினைச்சார். அவன் சொல்ல 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 மார்க்கெட்ல அந்த கழுதைக்கு 200 ரூபாய் விலை வந்துடுச்சு. 200 ரூபாய்க்கு ஒருவர் கேட்கும் போது திடீரென்று ஒரு குரல் கேட்கிறது, 210 ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. யாருன்னு கேட்டா முல்லா தான். அவன் கேட்கிறான், நீங்க ஏன் வாங்கிக்கிறீங்க? இவ்வளவு பெருமை உள்ள கழுதைன்னு எனக்கு தெரியாதேப்பா. ஆனால் அவர் கழுதை அல்ல, சந்தையினுடைய பொய்களை நமக்கு அம்பலப்படுத்துகிறார். சந்தையில் எந்த பொருளையும் பொய் சொல்லி கூவி
விற்க முடியும், உங்க தலையிலே கூட கட்டிட முடியும். அப்போ ஒரு முல்லா கதையில் வந்தாலும் கூட கதையில் வந்த மனிதர் அல்ல. வேடிக்கையான, உலகத்தையே மகிழ்ச்சிப்படுத்துகிற, உலகமெங்கும் இவருக்கு என்று ஒரு ரசிகர் பட்டாளங்களை கொண்டிருக்கக்கூடிய, கதையில் நிரந்தரமாக வாழ்ந்துட்டே இருக்கக்கூடிய மனிதர்கள். இந்த எல்லாம் சொல்லி நேரம் கருதி ஒரே ஒரு கதையோட என் உரையை முடிக்கிறேன். அது எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு எழுத்தாளருடைய கதை. அவர் பிரபஞ்சன். எனக்கு ரொம்ப ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உற்ற தோழமையாக இருந்தவர். ஒன்றாக நான் சென்னையில் அவரோட அழைந்து தெரிஞ்சிருக்கிறேன். அவர் ஒரு மிகச்சிறந்த நிறைய கதைகள் எழுதியிருக்கார். ரொம்ப நல்ல கதை ஒன்று எழுதியிருக்கார். கதையினுடைய பெயர் மீன் அப்படின்னு. நீங்க ஒரு தடவை அந்த கதையை ஒருத்தர் படிச்சா நாக்கில் எச்சு ஊறாமல் உடனே மீன் சாப்பிடணும்னு ஆசை வராமல் இருக்கவே இருக்காது. ஒரு கடற்கரை புதுச்சேரியில் வாழக்கூடிய கிராமணி என்ற ஒருவர், அவருக்கு 3 வேளை மீன் வேணும். காலையில, மத்தியானம், நைட்டு வேணுங்கிறதோட அவருக்கு ஜலதோஷம் வந்துட்டா உடனே அதுக்கு ஒரு மீன் சொல்லுவார். காய்ச்சல் அடிச்சா அதுக்கு ஒரு மீன் சொல்லுவார். உடல் நோவு வந்தால் அதுக்கு ஒரு மீன். அவருக்கு எல்லாமும் மீன் மீன் மீன். அந்த அம்மா வீட்டில் மீன் சமைச்சு கொடுத்துட்டே இருக்கணும். அதுல ஒன்னொன்னையும் எப்படி சமைக்கணும்னு வேற சொல்லுவார். எந்த நேரத்திலும் ஒரு பெரிய மீனோட வீட்டு வாசல்ல வந்து நின்றுவார். அந்த அம்மா சமைத்து கொடுத்து முடியாது. ஆனால் அவரை எப்பனாலும் சொல்லுவார், அதை செஞ்சிருமா, இதை செஞ்சிருமா, இந்த சுறாவை புட்டு வச்சிருமா, இந்த நெத்திலியை வறுத்துருமான். இந்த அம்மா தான் போய் மீன் வாங்க போகணும். கதையில் வரக்கூடிய கிராமணி அல்ல, சமைத்து தரக்கூடிய இவர் அல்ல. பிரபஞ்சன் எழுதிய மகத்தான மனுஷி யார் என்றால் அந்த மீன் விற்பவர் தான். அந்த பவுனு என்று சொல்லக்கூடிய மீன் விற்கக்கூடிய அம்மா சந்தையில் உட்கார்ந்து மீன் விற்கிறார். 4 பேர் கேட்பாங்க, 4 பேருக்கும் பதில் சொல்லிட்டே வேலை பார்ப்பாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. என்னன்னா, அது சொன்ன விலைக்கு நீங்க வாங்கிக்கணும், இல்லைன்னா கோச்சுக்கிடும். கோச்சுக்கிறதோட அது சொல்லும், உங்களை ஏமாத்தி நான் என்ன பெரிய வீடு கிட்ட போறேன்னா, போமா அப்படின்னு துரத்தி விடும். ஆனால் அதனுடைய வாடிக்கையாளர்கள் அந்த அம்மா சொன்னாலும் நல்ல மீன் தான் தரணும் வாங்குவாங்க. இந்த பவுனு என்ற அம்மாவை இந்த கிராமணியினுடைய மனைவிக்கு ஏன் பிடிக்குங்கிறதுக்கு ஒரு கதை சொல்லுகிறார். ஒரு நாள் அவங்க ஒரு மீன் வாங்குறாங்க, 5 ரூபாய் சொல்றாங்க. இந்த அம்மா 4 ரூபாய்க்கு கேட்குறாங்க, பேரம் படியலை. அந்த அம்மா, நீ ஓசி கொண்டு போ, நீ சமைச்சு உன் வீட்டிலே வச்சுக்கோ, எனக்கு காசு கொடுக்க வேணாம்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு கார் வருது. கார்லேருந்து ஒரு பணக்கார வீட்டு அம்மா வர்றாங்க. இறங்கி நேராக வந்து இந்த அம்மா கையில் இருக்கக்கூடிய மீன் அப்படிங்கிட்டு இந்த 5 ரூபான்னு அந்த அம்மாட்ட சொல்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு கோவம் வருது. உன் பண திமிரை வந்து என்கிட்ட காட்டுறியா? நான் ஒரு ஆளுக்கு மீன் கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கு தான், அதுக்கு மேலே நீ கோடி ரூபா கொடுத்தாலும் உனக்கு மீன் தர மாட்டேன், போ அப்படிங்குது. இந்த அம்மாவுக்கு கோவம், நான் காரில் வந்திருக்கேன், 5 ரூபாய்க்கு பதிலாக 10 ரூபா கொடுத்தா அந்த மீனை கொடுக்க வேண்டியதானே, உனக்கு லாபம் சம்பாதிக்கலாம். நம்ம அந்த அம்மா சொல்லுது, லாபம்லாம் சம்பாதிக்க வேணாம், நான் ஒழுக்கமாக இந்த இடத்துல தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த அம்மா என் நிரந்தர வாடிக்கையாளர். இந்த அம்மாவுக்கும் எனக்கும் இடையில எப்படி வேணாலும் கொடுப்போம், வாங்கிக்கிடுவோம். நீ உன் திமிரை காட்டுறதுக்கு இது இடம் கிடையாது, போ அப்படின்னு துரத்தி விட்டுருது. எந்த பெரிய நிறுவனத்திலும் இல்லாத துணிச்சல் சாதாரண அந்த அம்மாவுக்கு இருக்குங்கிறதோட அந்த அம்மா என்ன சொல்லுது, என் வாடிக்கையாளர் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் கூட எனக்கு என்ன வேணாலும் இருக்கலாம், நான் 1 ரூபாய்க்காக விட்டு கொடுப்பேன் அல்லது சும்மா கொடுக்க சொல்லுவேன், ஆனா உனக்கு கொடுத்துட மாட்டேன். இந்த அம்மா என்ன செய்யுது, இந்த ஒரே ஒரு சம்பவம் 30 வருஷமா அந்த அம்மாட்டையே மீன் வாங்க வைக்குது. இந்த அம்மா மீன் வாங்கிட்டு வந்து சமைக்கும், அவர் கணவர் சாப்பிடுவாரு. கதையில் வரக்கூடிய சுவாரஸ்யம் என்னன்னா, அவங்க மகனுக்கு மீனே பிடிக்காது. மகன் சொல்றான், எப்ப பாரு வீட்டுல மீன் மீன் மீன், ஏமா ஒரு காய்கறி வாங்கி நல்லா கூட்டு பொரியெல்லாம் சமைச்சா என்னம்மான்னு. அம்மா சொல்லுது, உனக்கு ஒரு சாப்பாடு உங்க அப்பாவுக்கு ஒரு சாப்பாடாப்பா செய்ய முடியும். இல்லம்மா வீட்டில் சாப்பிடவே இல்லை, எனக்கு ஒரு சாம கல்யாணம் பண்ணி வச்சிருமா. ஆனா ஒரே கண்டிஷன் என்னன்னா, நல்ல காய்கறி சமைக்க தெரிந்த, காய்கறியை விரும்புகிற பொண்ணா இருக்கணும் அப்படின்னு தேடி பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அழகான பொண்ணு, சொந்தக்கார பொண்ணு, உள்ளூர் பொண்ணு. அந்த பொண்ணை வந்த அன்னைக்கு முதலிரவில் எல்லா கணவனும் கேட்காத ஒரு கேள்வியை அவன் கேட்குறான், தப்பா எடுத்துக்கிட்டாத, உனக்கு மீன் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறான். அந்த பொண்ணு சொல்லுது, அவ்வளவா பிடிக்காது, கொஞ்சமா பிடிக்கும் அப்படின்னு. நல்ல வேலை, நல்ல காய்கறிகள் சாப்பிடலான்னு. 2 நாள் ஆகிறது. இவங்க வீட்டில் விருந்து நடக்கு. விருந்து வச்சா இவங்க அப்பா உட்காந்து சாப்பிட்ற மாதிரியே அந்த அம்மா, இவருடைய புது மனைவி இட்லிக்கு மீன் குழம்பு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு. பக்கத்தில் இருக்க சட்னியே தொடவே இல்லை. இந்த பையன் திரும்பி பார்த்து சொல்றான், எங்க அப்பா மாதிரியே தான் மருமகளும் வந்திருக்கா அப்படின்னு. மீன் அல்ல, சிலருடைய இயல்பு, சிலருடைய விருப்பம் என்பது இன்னொருவருக்கு விருப்பமின்மையாக தோன்றும். அதே நேரத்தில் ஒருவருக்கு ஏதோ ஒரு சுவை பிடித்திருக்கிறது என்றால் அது வெறும் சுவை அல்ல,
அவர் அதன் வழியாக தன் மகிழ்ச்சியை உருவாக்கிறார், அதன் வழியாக தன்னை ஆற்றுப்படுத்திக்கிறார், அதன் வழியாக தன் சொந்த சந்தோஷத்தை உருவாக்கி கொள்கிறார். இந்த வாழ்க்கை என்ன என்றால், இவ்வளோ ஒரு பெரிய மீனா இருந்தால் வாங்கிட்டு வந்து நிற்கும் போது அந்த அம்மா சொல்லுது, தினம் தானையா சாப்பிட்ற, உனக்கு இந்த ஒரு நாள் கூட அழுத்தே போகலையானா அந்த ஆள் சொல்றாரு, மீனில் மட்டும் அழுக்கவே அழுக்காதுமான்னு கோச்சிக்கிட்டே சமைச்சு கொடுத்துறாங்க. நல்லா தெரியுது ஒரு குடும்பம் என்பது இப்படியான சின்ன சண்டைகள், சச்சரவுகள், விருப்பம், விலக்கு, ஆளுக்கு ஒரு சுவை எல்லாவற்றையும் கலந்ததுதான். அந்த கதை ஒரு சின்ன சித்திரத்தை நமக்கு தருகிறது. இந்த வாழ்க்கையில் எல்லாமும் இருந்தாலும் இந்த வாழ்க்கைக்கு வெளியிலிருந்து ஒரு கை அன்றாடம் உங்களுக்காக உழைத்து கொண்டு, பொது வெளியில் நீங்கள் பார்த்தாலும் உங்களால் மறக்கப்பட்டு வருகிற அந்த மீன் விற்கக்கூடிய அந்த பெண்ணை போன்றவர்கள் இந்த உலகத்தில் தான் வாழ்கிறார்கள். உங்கள் மகிழ்ச்சியை அவர்கள் உருவாக்குகிறார்கள், அவர்களை மறக்காதீர்கள் என்று சொல்றார். இலக்கியம் என்ன செய்யும் என்று கேட்டால், இந்த மாதிரி அரிய மனிதர்களை, அவர்களுடைய மனதை, அவர்கள் வழியாக வெளிப்படக்கூடிய உணர்வுகளை எழுதுவதால்தான் அது இத்தனை காலம் தாண்டி நிற்கிறது. அந்த பணிதான் தமிழினுடைய அடையாளமாக மாறுகிறது. கதையில் வாழ்கிறவர்கள் என்றும் வாழ்வார்கள் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.